السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سيجعل الله بعد عسر يسرا. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: من عزى مصابا فله أجر مثله، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ஏக இறைச்சவனாகிய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவரின் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் நற்கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் வாழ்வில் பலவிதமான சூழல்களை அல்லாஹ் கடக்க வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் நாம் ஒவ்வொரு சூழலை கடக்குகிற பொழுது சொல்லுவோம், இந்த சூழல்லேருந்து நான் பெரிய ஒரு பாடம் பெற்றுக்கிட்டேன், இந்த சூழல் எனக்கு கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சூழலையும் மனிதனுக்கு அல்லாஹ் மாற்றி மாற்றி தருகிற பொழுது அவனுடைய சூழலிலிருந்து சில சில விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குகிறான். அது மாதிரி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குகிறான். இந்த சந்தர்ப்பம் எல்லோருக்குமே வாய்க்கிறது, இந்த சந்தர்ப்பம் எல்லோருக்கும் வாய்க்கிறது, கிடைக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் யார் நம்மோடு உண்மையாய் நெருங்கி பழகுகிறார், யார் உண்மையிலே நம்மீது அக்கறை கொள்கிறார் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி தருகிற விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகில் மனிதர்களுக்கு சில சோதனைகளை அல்லாஹ் கொடுக்குகிறான். சோதனையின் பொழுதுதான் நம்மை உண்மையிலே நேசிப்பவராக இருந்தால் அந்த சோதனையில் நம்மை கொஞ்சம் தோளில் தட்டி கொடுத்து நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசுவார். கொஞ்சம் தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எல்லாத்துக்கும் சோதனை கொடுக்கறது தான், சோதனைகள் அல்லாஹ் லேசாக்கிடுவான், உடம்பு தானே பரவாயில்லை, அல்லாஹ் கொஞ்சம் தைரியமாக இருங்க, அல்லாஹ் லேசாக்கி தருவான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சோதனைகளின் பொழுது யார் நமக்கு பின்னால் முதுகில் நின்று தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்ல வருகிறார்களோ, இந்த ஆறுதல் சொல்வதை மார்க்கம் கற்றுத்தருகிறது. இது ஒரு மோமினுடைய அற்புதமான ஒரு குணம் என்று மார்க்கம் பாராட்டுகிறது, ஒரு மோமினுடைய அற்புதமான குணம் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. இன்னைக்கு பல இடங்கள் அப்படித்தானே, பிள்ளைகள் எங்கோ இருப்பார்கள், வயது முதிர்ந்தவர்கள் தனியாக இருக்கிற பொழுது அவர்களோடு பழகியவர்கள் வந்து ஆறுதல் சொல்கிற பொழுது ஒரு நேரம் பணம் ஓடி இருப்பார். இன்றைக்கும் சொல்லும் போது அதான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க, நிறைய கொடுத்து என்னங்க பண்ண, பக்கத்தில் உட்காந்து 4 வாரத்தை ஆறுதலாக பேச ஆள் இல்லையே என்று சொல்கிற பொழுதுதான் அவன் கொடுத்து இருக்கிற செல்வம் என்கிற நியாமத்தை விடவும் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா, கரெக்டாக வேலைக்கு மாத்திரை போடுறீங்களா, இப்போ முன்னைக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு பக்கத்தில் உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அந்த வாழ்க்கையினுடைய இன்பங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிற அடிப்படையில் ஒரு பாக்கியம் மிகுந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பாக்கியத்திற்குண்டான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இன்னைக்கு ஆறுதல் சொல்வது என்பது கூட பிறந்தவனாக இருந்தாலும் கூட, உடன்பிறப்பாக இருந்தாலும் கூட, நீ அன்னைக்கு என்ன அப்படி நினைச்சவன் தானே, வார்த்தையில் வந்து ஆறுதலாக பேசிவிட்டு போனாலும் கூட அவன் படட்டுங்க, உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஆறுதல் சொல்வதை விட உள்ளுக்குள்ளே ஆனந்தம் அடைகிறான். என் கூட பிறந்தவங்க எனக்கு அன்னைக்கு அவன் வச்சு பார்க்கலைங்க, எனக்கு அவன் அன்னைக்கு உதவி செய்யலைங்க, எனக்கு நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவன் திரும்பி பார்க்காம போனாங்க, இன்றைக்கி நான் என்ன பார்க்கணுன்னு இருக்குது என்று உடன் பிறந்தவன் கூட
ஆறுதலாய் பேசுகிற இடத்த வெளியில் வந்து நடித்து பேசிட்டு உள்ளக்குள்ளே ஆனந்தப்பட்டுக்கிறான், பரவாயில்லை கஷ்டப்படட்டும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அற்பமான ஒரு சூழலில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முஃமின்களுடைய குணமாய் அல்லாஹ் சுட்டி காட்டுவான். ஆறுதலாய் பேசுகிற ஒரு பண்பு இன்னைக்கு சமூகத்தில் அறவே இல்லாமல் போகிறது, குறைந்து வருகிறது என்பதை விட நிறைய இடங்களில் இல்லாமல் போகிறது. கட்டிய மனைவியிடம் கணவன் ஆறுதலாய் பேசுவது இல்லாமல் போகிறது, பெத்த பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் ஆறுதலாய் பேசுவது இல்லாமல் போகிறது. எத்தனையோ தொழிலாளிகளிடம் முதலாளிகள் ஆறுதலாக பேசுவது இல்லாமல் போகிறது. அதனால தான் சொல்கிறோம், எங்க கஷ்டம்தாங்க, கடனாக கேட்குறேன், கடனாக கூட தராட்டி கூட பரவாயில்லைங்க. எத்தனை இடத்துல சொல்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரியுதுங்க, அவருக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரியுது, வாயை தொடர்ந்து வேணுமான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி நாமளும் கேட்டு பார்த்துறோம், கொடுக்கவும் இல்லை, பரவாயில்லைங்க, அதெல்லாம் மன்னிச்சிடலாங்க. ஆனால் சூழல் இப்படின்னு தெரிஞ்சு கூட எப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு, அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது என்று பேசுகிற பொழுது இன்னைக்கு ஆறுதலுடைய வார்த்தைகள் குறைந்து போகிற இடத்தில், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்கிற அந்த சூழல் குறைந்து போய் இருக்கிற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுடைய சிறந்த ஒரு குணமை அல்லாஹ் சொல்லுவான். அடுத்தவர்களுக்கு கஷ்டம் என்று வருகிற பொழுது ஆறுதலாய் பேசுகிற ஒரு குணம் இருக்கிற இடத்தில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை, அந்த குணத்தினுடைய தன்மையை முஃமின்களுடைய அற்புதமான குணமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். முஃமின்களுடைய உயர்ந்த குணமாய் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். காரணம் சொல்லுவாங்க, ஏன் நாம் ஆறுதல் சொல்வதனால் என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடப் போகிறது? என சூழல் எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக இருந்துட போகிறது கிடையாது என்பது உலகம் எல்லோருக்குமே உணர்த்தி காட்டுகிறது. 20 இருந்தவன் 30 அது மாதிரி இருக்கிறது கிடையாது, 30 இருந்தவர் 40 அது மாதிரி இருக்கிறது கிடையாது, 40 இருந்தவர் எனக்கு யாருமே தேவையில்லை, எல்லாமே இன்னும் தன்னிறைவாக இருக்கிறது, எனக்கு அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், பிள்ளை இருக்கிறான் என்று பெருமையாய் பேசியவர்கள் எல்லாம் 50க்குள்ளே மனைவியை இழந்து விட்ட பிறகுதான் அவருக்கு ஆறுதல்னா என்னங்கிறது அப்போதான் அவருக்கு புரியுது. அல்லாஹ் உலகத்தில் யாரையும் அப்படி பாடம் கற்றுக்கொள்ளாமல் விடுறது கிடையாது. எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூழலை வைத்திருக்கிறான். ஏன் இதை ஒரு முஃமினுடைய குணமாக கொடுக்கிறான் என்பதற்கு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுவாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்லுவாங்க, ஏன் ஆறுதல் சொல்லி பழக வேண்டும்? மன் அஸ்ஸா முஸாபன் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி. யாராவது ஒரு உலகத்தில் கஷ்டப்படுகிற மனிதனை பார்த்து யாராவது ஆறுதல் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி. ஒருத்தரை பார்க்க போகிறோம், உடம்பு சரியில்லை இருக்கும், தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டவங்க பார்க்க போகிறோம், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எல்லாத்தையுமே மனுஷனுக்கு சோதனை கொடுக்கறதா, அல்லாஹ் லேசாக்கி தந்துடுவான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி. அது மாதிரி நோவினையில் நீ மாட்டாமல் இருப்பதற்காய் மலக்குகள் துஆ செய்கிறார்கள். அவனை எந்த நல்ல குணத்தோடு நீ சந்திக்க போனாயோ, என போகிற பொழுது ஏதோ பேருக்கு போய் பார்த்துட்டு வருவோங்க. இன்றைக்கி பல இடங்கள் அப்படி தான் ஆகிப்போச்சு. அவர் என்ன சமூகத்தில் பெரிய ஆளாக்கார், பார்க்கலாம் தப்பாக நினச்சிக்குவார் அப்படின்னு போய் பார்க்க நினைக்கிறோம். அதை தாண்டி உண்மையான எண்ணத்தோடு நாம் போகிற பொழுது அவர் நல்லவரோ கெட்டவரோங்க, ஒரு மோமீனுங்க, அவர்கிட்ட ஏதாவது நல்ல குணம் இருக்குங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு நல்ல குணத்தோடு போய் ஒருவரை கஷ்டத்தில் இருக்கிறவரை பார்த்து ஆறுதல் சொல்லுகிற பொழுது அந்த ஆறுதலில் வெளிப்படுகிற அந்த வார்த்தை நாம் பார்க்க போகும்போது அது இது நிறைய வாங்கிட்டுலாம் போக தேவையில்லை. பேசுகிற 2 வார்த்தை, நல்லா சாப்பிடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக இருங்க, வேலை வேலைக்கு ரெஸ்ட் எடுங்க, அல்லாஹ் சீக்கிரமே ஆரோக்கியம் தருவான் அப்படின்னு நாம் பேசுகிற வார்த்தையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி, உனக்கும் அது மாதிரி கூலி உண்டு. அப்படியானால் நீ அதுபோன்று ஒரு நோவினையில் சிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரும் வாய்ப்பை தருவது மட்டுமல்ல, உலகில் பல இடங்களில் நாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், நாம் அடிபட்டு கிடப்போம், நாம் நினச்சிருப்போம் இவன் வருவான் அவன் வருவான் அப்படின்லாம் நாம் கனவு கண்டு இருப்போம். யாரெல்லாம் எனக்கு ஒன்று அப்படியே ஆடிடுவாங்க, துடிச்சிருவாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான் நம்மளை. யாரோ ஒருத்தர் நமக்கு ஆகாதவனா மனசில் நினச்சிருப்போம். இப்போது உள்ள சண்டையில் எப்போது பேசின வார்த்தையில் அவன்லாம் வருவானான்னு நினச்சிருப்போம். ஆனால் அவன் தான் முதலாக வந்து நின்று எட்டி பார்ப்பான், அவன் தான் 4 வார்த்தை ஆறுதலாக பேசுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிறான், உனக்கு கஷ்டம் என்று வருகிற பொழுது ஆறுதலாய் உன்னை நெருங்கி வருகிற அந்த ஒரு மூமிரத்திலே அவனுடைய குணத்தை நீ புரிந்து கொள். யார் நம் மீது உண்மையான அன்புடையவன்? இவன் காசை பார்த்து வந்திருக்கிறான், இவன் உன்னுடைய அழகை பார்த்து வந்திருக்கிறான், இவன் உன்னை இருக்கிற பணங்காசுகளை சொத்துக்களை பார்த்து வந்திருக்கிறான். ஆனால் அவன்கிட்ட எதுவுமே இல்லை, நீ சண்டை பிடிச்சது கூட மறந்துட்டு சர்வசாதாரணமாய் உன்னை தேடி வந்து ஆறுதல் சொல்கிறான் என்றால் அப்படிப்பட்ட முஃமினை அவனுடைய குணத்தை நீ உணர்ந்து கொள் என்பதனுடைய அடையாளமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிற அற்புதமான ஒரு பண்பு தான் ஆறுதல் சொல்லுகிற ஒரு பண்பு.
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு நடந்து கொண்ட நிறைய முறைகளை நமக்கு ஹதீஸும் குர்ஆனுடைய விரிவிலாகவும் காட்டுகிற அற்புதமான அடையாளங்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் முடிகிறது. பத்ர் யுத்தம் முடிந்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு உட்கார்ந்து மஷ்வரா செய்கிறாங்க. கைதிகளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். 313 நாம் போர்க்காலத்திற்கு போனதில் கைதிகளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். இந்த கைதிகளை நாம் அவர்களை கொலை செய்து விடலாமா அல்லது ஏதாவது ஈட்டுத் தொகை வாங்கிவிட்டு விடுதலை செய்து விடலாமா என்பதாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மஷ்வரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நாம் ஈட்டுத் தொகை வாங்கிவிட்டு விடுதலை செய்து விடலாம்னு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், அவர்கள் செய்த நமக்கு இழைத்த துரோகங்கள் தான் கண் முன்னால் வருகிறது, என்னத்தை நாம் மன்னிச்சாலும் அவனுடைய துரோகத்தை மன்னிக்க முடியாது, அவர்களை கொலை செய்து விடலாம் என்று பேசிக் கொண்டிருக்க, இப்படியே பேச்சுவார்த்தை போய் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்லை அபூபக்கருடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஈட்டுத் தொகை வாங்கி கொண்டு மன்னித்து விடலாம் என்று ரசூலுல்லாஹ் முடிவு செய்வாங்க. இந்த சூழல்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குவான். உமர் எல்லாம் அந்த சபையில் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைப்பான். லவ்லா சபக மினல்லாஹ், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைப்பான். உங்களுக்கு மட்டும் அல்லாஹுடைய கட்டளை முந்தி வந்திருக்காவிடில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்வை எடுத்ததற்கு அல்லாஹுடைய வேதனை இறங்கி இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது மாதிரி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைப்பான். ஏன்னா காஃபிர்கள் எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் இறக்கி வைப்பான். இந்த வசனம் இறங்கின உடனே உமர் ரலியல்லாஹ் வெளியே போயிட்டு வேலையாக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. வரியில் உமர் ரலியல்லாஹ் தூரத்தையே பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு நெருங்கி உமர் ரலியல்லாஹு வருவாங்க. அப்படியே வேகமாக நெருங்கி வர 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 பக்கத்தில் வந்த உடனே பார்த்தா தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹும் ரசூலுல்லாஹும் கண்ணீர் ஒழுங்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதுகிட்டே இருப்பாங்க. இவர்கள் அழுததை பார்த்த உடனேயே உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? அக்பிர்னி மாதா யுபக்கீக், உங்கள் இருவரையும் என்ன விஷயத்தினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெளிவுபடுத்துங்கள் சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தையை இவ்வளவு அழகாய் கையாளுவார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களும் அபூபக்கரும் அழுவதற்குண்டான காரணம் எனக்கு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஃபைன் வஜத்த புகான் பகைத்து, நீங்கள் அழுகிறதுல உண்மையில் காரணம் இருக்கிற பொழுது நானும் கூட சேர்ந்து அழுதுருவேன் சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒருவேளை எனக்கு அழுகை வரவில்லை என்றாலும் கூட ஃபைல்லம் அஜித் புகான் தபாக்கை துளி புகாய்க்குமா, நீங்கள் அழுகிற அழுது நீங்கள் ரசூல், உங்களின் தோழர் அபூபக்கர் என்னுடைய தோழர், என் தோழர் அழுகிறார் என்றால் அவருடைய கவலை எனக்கும் கவலை தான், நான் உண்மையிலேயே அழுகிறேன், அப்படி அழுக வராட்டியும் கூட அழுகிற மாதிரியாக நடிக்கிற யார சொல்லலாம், என்கிட்ட காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ ஒரு ஆழமான நட்பு. கவலையில் இருக்கிறீர்கள், அழுகிறீர்கள், கவலைக்குண்டான காரணத்தை சொல்லுங்க, நான் அழுதுறேன், இல்லாட்டியும் கூட நீ காரணம் சொல்லாட்டியும் கூட என் நண்பர் அழுகிறார், என் கண்களிலும் தானாய் கண்ணீர் வடிகிறது யா ரசூலல்லாஹ், நானும் அழுதுருவேன். நாங்கள் உமர் ரலியல்லாஹு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஆறுதலுக்கு உண்டான வார்த்தையை பேசுகிற இடத்துல எத்தனை நேரம் பார்த்துருப்போம். நண்பனாக பழகி இருப்போம், அவனுக்கு ஒரு வழி, அவனுடைய குடும்பத்தில் ஒரு கஷ்டம், அவனுக்கு யாரோ வீட்டில் குடும்பத்தில் அடிபட்டு இருக்கிறாங்க, அல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் அன்கண்டிஷனாக இருக்கிறாங்கன்னா இவன் அழுகுவதை விட அவனுடைய கண்ணீர் அதிகமாய் நம்ம யோசிக்க வைக்கும். அவன் பேசவே மாட்டான், இவன் பேசுவான், ஆனால் பேசாமலே பக்கத்தில் அவன் அழுதுகிட்டு இருப்பான். அவனுடைய அந்த கண்ணீர் துளிகள் நமக்கு உணர்த்தி காட்டும், இப்படி ஒரு ஆறுதலுக்கு உண்டான ஒரு முஃமினை நாம் எங்கே வைத்திருந்தோம் என்று யோசிக்க வைக்கிற இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஒரு முஃமினுடைய அற்புதமான குணம் கஷ்டம் என்று வருகிற பொழுது ஆறுதல் சொல்லி பழகுதல். அது வார்த்தையின் மூலமாக இருக்கலாம். ஆறுதல் என்பது முதல் படித்தரத்தில் வார்த்தையின் மூலமாக இருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் மறக்க முடியாது யார் நட்பு என்று கேட்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னை பற்றி ஒரு இட்டுக்கட்டு மதீனா முழுவதும் பரவியது எல்லோருக்கும் தெரியும். மதீனா முழுவதும் இட்டுக்கட்டு பரவுவது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு முடிவு வரட்டும் என்று ரசூலுல்லாஹ் கூட பேசாமல் அமைதியாக இருந்துருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உத்து பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹும் பேசலையே, அங்கே மனக்கவலையில் நேராக கிளம்பி தன் தாய் தந்தை வீட்டுக்கு போயிடுவாங்க. போய் அங்கே வீட்டில் உட்காந்து சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு 2 நாளாக எனக்கு பகல் எது நைட்டு எதுன்னு தூங்கல, அழுதுகிட்டே இருக்கிறேன், பகல் எது இரவுதுன்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கிறேன். ஒரு மூலையில் உட்கார்ந்து என் தந்தை அழுகிறார், என் பக்கமாய் உட்கார்ந்து தாய் அழுகிறார், நானும் அழுது கொண்டே இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல, எனக்கு மறக்க முடியாத ஒரு நண்பர் யார் தெரியுமா சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என் அழுகையை பார்த்து விட்டு ஒரு அன்சாரி தோழி, ஒரு அன்சாரி பெண்மணி என்னன்னே கேட்கல, நான் அழுகுவதை பார்த்து பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் சுப்ஹானல்லாஹ்,
நான் அழுகிறத பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்து அவங்க அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. என் வாழ்க்கையில் என் கண்ணீரோடு இன்னொருவருடைய கண்ணீர் சேர்ந்த பொழுது எனக்குண்டான ஆறுதலாய் நான் தேடிய முதல் பெண் அவர்கள்தான். அவர்களை மறக்க முடியலைன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அவங்கள மறக்க முடியலைன்னாங்க. இன்னைக்கு எத்துணை இடங்களில் இப்படி பெற்றோருக்கு ஆறுதல் சொல்கிற பிள்ளைகளாய், நண்பனுக்கு ஆறுதல் சொல்கிற நல்ல நண்பனாய் எத்துணை இடங்களில் பார்க்க முடிகிறது. அவன் முன்னேறிட்டே போறான்னா அவன் எங்காவது அடி வாங்குகிற பொழுது முதல்ல சந்தோஷப்படுறா நாம தான் இருப்போம். வெளியில பேசிக்கும் எப்படா இந்த திடீர்னு இவ்வளோ மோசம் அப்படின்னு வாயால் சொல்லுவோமே தவிர்த்து உள்ளம் தானா சந்தோஷப்படும். தேவைதான் உனக்கு, இதெல்லாம் தேவைதான், நீ என்னோட பெரிய ஆளா போயிட்டு அப்படிங்கிற சிந்தனை வருகிற இடத்துல முஃமினுடைய குணமாய் அல்லாஹ் பேசுகிறான், ரசூல் பேசுவார்கள், ஆறுதல் அளித்து பழகுங்கள். ஏன்னா சூழல் யாருக்கும் எப்படியும் மாறலாம். இன்னைக்கு ஆறுதலை தேடித்தானே எத்துணை இடங்களில் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டுக்கு போகிறான், தன் மனைவியை பிரிந்து போகிறான், மனது தாங்க முடியல அவனுக்கு. தன் பிள்ளைகளை பிரிந்து போகிறான், ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம கடல் கடந்து போகிறோமே, அங்கே போனால் யாருடைய முகத்தில் ஆறுதல் தேடுவோம் என்று அவனுக்கு வழி தெரியாமல் அவன் ஓரத்தில் விடுகிற அந்த கண்ணீர். இன்னைக்கு பல பேர் மனைவி குழந்தைகள் நினைத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். திரும்பி வருகிற 2 வருஷம் ஆகட்டும் 3 வருஷம் ஆகட்டும், அவனுக்கு ஆறுதல் பேசுவதற்கு ஆள் கிடைக்காமல் அங்கே போனால் ஓனர் என்ன சொல்வானோ, அவனுடைய சூழல் எப்படி இருக்குமோ, இங்கிருந்து கஞ்சி குடித்தாலும் மனைவியோடு குடிக்கிறான், இருந்தாலும் உலகத்தின் சூழல் பிரிய வைக்கிறது என்று அவன் யோசித்து போகிற இடத்துல அவனுடைய வாழ்க்கைக்குண்டான ஆறுதலை இன்னைக்கு பல பேர் வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸ் வழியாகவே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நினச்சி பாருங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வார்த்தைகள் யோசிக்க வைக்கிற அற்புதமான பாடத்தை கற்றுத்தரும். ரசூலுல்லாஹ் அஷ்அரி கூட்டத்தாரை பற்றி ரசூலுல்லாஹ் பெருமையாக சொல்லுவாங்க. மதீனால அஷ்அரி கூட்டத்தார் இருந்தாங்க. அபூ முஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அஷ்அரியின் கூட்டத்தார்கள். இவங்க யமாம் தேசத்திலிருந்து வந்தவங்க. இந்த அஷ்அரி கூட்டத்தார் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, எல்லா மதீனாவில் வாழ்ந்த கூட்டத்தை விடவும் இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. மதீனாவில் வாழ்ந்த ரொம்ப எல்லா கூட்டத்தோடு இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அஷ்அரி கூட்டத்தார் பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர்கள் யார் தெரியுமா? அஷ்அரிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மூமினுடைய குணத்தை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் அஷ்அரிகள் யார் தெரியுமா? இவங்களுடைய குணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதா ஆர்மலு ஃபில் கஸ்வ், போருக்கு போகிறாங்க ஆண்கள் போருக்கு போய் அங்கே ஷஹீதுகளாய் உயிர் தியாகிகளாய் அவர்கள் வாழ்க்கை முடிச்சிடுறாங்க. ஆனால் அஷ்அரி கூட்டத்தில் யாரெல்லாம் அப்படி ஆண்கள் எல்லாம் தியாகிகளாக மாறி பெண்கள் விதவைகளாக தனியாக இருந்தால் அந்த அஷ்அரி கூட்டத்தாருடைய ஒரு பண்பு உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்அரி கூட்டத்தில் ஒரு பண்பு உண்டு. தான் வீட்டில் சாப்பாடு ஆக்குகிற பொழுது அந்த அஷ்அரி கூட்டத்தாரில் யாரெல்லாம் விதவை இருக்கிறார்களோ அந்த விதவைகளுக்காகவும் சேர்த்து சாப்பாடு ஆக்குவாங்க. நாங்கள் சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நமக்கு தெரியுதா இல்லையா? பக்கத்து வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுது, ஒருவேளை சாப்பாடை கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காக வருதா? அஷ்அரி கூட்டத்தார் வாழ்க்கை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. கணவன் ஷஹீதாயிடுறான், அவருடைய பண்பு இந்த மாதிரி சொன்னா, அவர்களிடத்துல கூட உணவு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்கள்ட்ட கூட ஒரு நேரம் உணவு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட்டம் முழுக்க தண்டோரா போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் உணவை கொண்டு வந்து ஒரு துணியில் கொட்டி அந்த உணவை இருக்கிற உணவை சரிசமமாக பிரித்து எல்லோருக்கும் கொடுத்து உண்கிற பழக்கம் அஷ்அரி கூட்டத்தாட்ட மட்டும் இருக்குது. நாங்கள் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அற்புதமான பழக்கம். தான் வயிறு நிறைவதோடு சேர்த்து என் பக்கத்து வீட்டுக்காரன் வயிறு நிறைய வேண்டும் என்கிற அற்புதமான ஈமானுடைய பண்பை ரசூலுல்லாஹ் கொடுப்பதின் ஆறுதலாக ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினாங்க. ஒன்றுமில்லை, இப்படி யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டிலேயும் வர்றாரு, தகப்பன் வர்றாரு, தான் பிள்ளைக்கு முட்டாய் கொடுக்கிறவள் பக்கத்து வீட்டில் ஏழை பிள்ளை இருக்கும். ஆனால் கையில் ஒன்றுக்கு 10 மிட்டாய் அள்ளி கொடுத்துடுவார். இவன் தெருவோடு இப்படி தின்னுட்டே போகிற பொழுது அந்த ஏழைகளுடைய முகவாட்டத்தை ரசூலுல்லாஹ் கவனிச்சு சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை கவலைப்படுத்துகிற நீ ஒரு மூமினாக இருக்க முடியாது. நாங்கள் ரசூலுல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரனை கஷ்டப்படுத்துகிற நீ ஒரு மூமினாக இருக்க முடியாது. ஏன் உனக்கு தெரியாதா? பக்கத்து வீட்டில் குழந்தைகள் இருக்கிறது, இல்லை கொடுக்க மனம் இல்லையா? உன் பிள்ளை வீட்டில் வச்சு தனியாக திங்கவை, உன் பிள்ளையை தனியாக வீட்டில் வச்சு திங்கவை. அவங்க கையில் 10 மிட்டாய் அள்ளி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழை பிள்ளைகள், எனக்கு இது மாதிரி அத்தா இல்லையே, எனக்கு இது மாதிரி வசதி இல்லையே, என் அத்தா இப்படி இருந்தால் எனக்கு வெளிநாட்டு போல் தந்திருப்பாரே அப்படிங்கிற ஏக்கத்தை அவன் முகத்தில் கொண்டு வர வைக்கிற நீ ஒரு மூமினாக இருக்க முடியாதுன்னாங்க. செயலில் கூட அடுத்தவனுக்கு ஆறுதல் அல்ல கஷ்டத்தை கொடுக்கிற நீ மூமினாக இருக்க முடியாது. நாங்கள் ரசூலுல்லாஹ், இது அஷ்அரி கூட்டத்தாருடைய உயர்ந்த பண்பை ரசூல் சுட்டி காட்டினாங்க. அவங்கள்ட்ட உணவே இல்லைன்னா கூட, ஒருத்தர் வீட்டில் தான் உணவு இல்லை, இருக்கிற மற்ற வீட்டிலையும் ஒட்டுமொத்த உணவை கொண்டு வர சொல்லி ஒரு துணியில் போட்டு அந்த உணவை இருக்கக்கூடிய எல்லா தான் கூட்டத்தால் எத்தனை வீடு உண்டோ அத்தனை வீட்டுக்கும் பிரித்து கொடுத்து இருப்பதை அவர்கள் சமமாய் பங்கிட்டு உண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் இவ்வளவு அற்புதமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் பேசினாங்க.
சில இடங்களில் மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நம்மை அப்படியே ஈமானை உரசி பார்க்கிற அற்புதமான வார்த்தையை பேசுவாங்க. ரசூல் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்அரி கூட்டத்தாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும். அல்லாஹு அக்பர். அவர்கள் என்னிலிருந்து நான் அவர்களிடமிருந்து இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும். அவங்க என்னிடமிருந்து அவர்கள் என்னிலிருந்து உள்ளவர்கள், நான் அவர்களிடமிருந்து உள்ளவர்கள் நாங்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு நபியினுடைய வாய் திறந்து ஒரு கூட்டத்தை தன் நெஞ்சோடு அணைக்கிற அளவிற்கு தன் நெஞ்சத்தின் ஆழத்தில் அவருடைய பாசத்தை ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு உண்டான அவங்க. அவளிடம் இருந்த குணம் அதுதான். பிறருக்கு ஆறுதல் அளிப்பது. அது கஷ்டப்படுகிற ஏழையாக இருக்கிற பொழுது அவனுக்கு மிக முக்கியமாக ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தினாங்க. ஹவுஸ் உண்டு, ஹஸ்ரஜ் உண்டு, நிறைய கூட்டம் உண்டு. ஆனால் மதீனாவில் எனக்கு பிடித்த அற்புதமான கூட்டம் அஷ்அரிகளுடைய கூட்டம். அவங்களிடத்தில் இவ்வளவு அற்புதமான ஆறுதல் சொல்லுகிற பழக்கம் இருக்குது. நாங்கள் ரசூலுல்லாஹ் உணவின் மூலமாய் பிறருடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுத்து உதவுகிற பண்பு, அது மிகப்பெரிய ஒரு ஈமானுடைய அடையாளமாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி காட்டினாங்க. மதீனாவிற்கு வந்த முஹாஜிர் சஹாபாக்கள் வரலாறு பதிவு செய்வாங்க. மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்திருக்கிற இடத்துல நமக்கெல்லாம் தெரிந்தது தானே, அன்சாரி சஹாபாக்கள் வரவேற்று தன் வீட்டினுடைய ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். தன்னிடம் 2 வீடு இருந்தால் அவர்களுக்கு ஒரு வீடை கொடுத்தாங்க. தன்னிடம் 2 கடைகள் இருந்தால் ஒரு கடையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. தன்னிடம் வியாபாரத்துறை 2 இருந்தால் ஒரு துறையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. மனைவி கூட இருந்தால் 3ஆக இருந்தால் ஒன்றை வைத்துக் கொண்டு 2 தலாக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு விசாலமான உள்ளம் படைத்த அன்சாரி சஹாபாக்கள். சென்ற வாரம் கூட பேர் சொல்லியிருந்தது. அந்த அன்சாரி சஹாபாக்களுடைய குணத்தில், ஆறுதல் சொல்கிற குணத்தில், ஏன்னா மக்கா என்கிற ஊரை விட்டுவிட்டு தன் உடன் பிறந்தவர்களை, மனைவி குழந்தைகளை, பெற்றோரை, தன் சொத்தை, சுகங்களை அத்துணையும் இழந்து விட்டு வந்திருக்கிற அந்த மக்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று சஹாபாக்களுக்கு தெரியல. எங்களையே தர்றோம் நாங்கள். சுப்ஹானல்லாஹ். எங்களையே தர்றோம், என்ன வேணும் உங்களுக்கு, எங்களையே தந்து விடுகிறோம் என்று நாங்கள் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் விட்டுட்டு தனியாக வந்து ஒரு முஹாஜிர் சஹாபி சில சஹாபாக்களோடு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த அன்சாரிகள் நினைக்கிற பொழுது உள்ளமெல்லாம் அப்படியே குளிர்ந்து போகுது யா ரசூலல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்கு நாங்கள். ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பணம் செலவழிப்பவர்கள் நிறைய பேர் உண்டு. இது எதுக்கோ செலவழிப்பாங்க, தான் கூட பிறந்தவங்க செலவழிக்க மாட்டான். ஆனால் பெருமைக்கு ஊர் ஃபுல்லாக நோட்டீஸ் அடிக்கணும் கொடுப்பான், ஊர் ஃபுல்லாக தண்டோர போல கொடுப்பான். தனக்கு தெரிந்த ரகசியமாய் தன் உடன் பிறந்தவனுக்கு, தன்னுடைய மனைவியின் கூட பிறந்தவர்களுக்கு, தன்னுடைய உறவுகளுக்கு 10 பைசா எடுத்து கொடுக்க மாட்டான். நோட்டீஸ் பேர் போறியா 10,000 தரமா. இந்த மாதிரி ஆட்கள் உண்டு. சொன்னாங்க முஹாஜிர் சஹாபாக்கள் அன்சாரிகளை குறித்து, யா ரசூலல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் இவர்கள். மாராயினா கௌமன் அபுதல் மின் கசீர், இவர்களை விட அதிகமாக செலவு செய்கிற மக்களை நாங்கள் பார்க்கவே இல்லை யா ரசூலல்லாஹ். தன் வியாபாரத்தை அப்படியே விட்டு தருகிறார்கள், தன் வீட்டை அப்படியே விட்டு தருகிறார்கள், தன் மனைவியை தலாக்கி விட்டு அப்படியே தருகிறார்கள் யா ரசூலல்லாஹ். எங்கு போய் இது போன்ற ஒரு உயர்ந்த ஈமானை, ஆறுதலுக்கு இவர்களை போன்று யாரை நாங்கள் தேட முடியும்? சொன்னாங்க அடுத்த வார்த்தை, வல அஹ்ஸன முவாசாத்த மின் கலீல், உலகில் எங்கு தேடினாலும் இவர்களை போன்று ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தையால் மட்டுமில்லை, வாங்க நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்குறோம், கஷ்டமாக இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து வியாபாரம் பொழைச்சிக்கலாமா, வாங்க நான் எல்லாம் பண்ணிடுறேங்க. நம்ம குடும்பத்திலே தெரிஞ்ச ஏழை தான் கேட்குறாமல்ட்ட, எங்கள் அங்கே வந்து ஏதாவது வியாபாரம் பண்ணி பிழைக்க முடியுமா? நிறைய பிழைக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது, வா நான் பார்த்துக்கிறேன் மச்சான், வா நான் பார்த்துக்கிறேன், அவனை இவன் சொல்லி கூப்பிட்டு வந்து எங்காவது ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்து உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து நீ இதோட போயிடும், நான் அதோட போயிடும். அவனை கடைசி வரைக்கும் தூக்கி விடுற பழக்கம், ஆறுதலாக அவனுடைய வாழ்க்கையில் நின்று ஏற்றி விடுகிற பழக்கம் இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லை. அன்சாரிகளை குறித்து சொன்னாங்க, வலா அஹ்ஸன முவாசாத்த மின் கலீல், உலகில் எங்கு தேடினாலும் இவர்களை போன்று புனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப கம்மி யா ரசூலல்லாஹ். ஆறுதலுக்கு வார்த்தை அல்ல, தன் வாழ்க்கையவே தியாகம் செய்ய துணிகிறார்கள் சொல்லி முஹாஜிர் சஹாபா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இறங்கி இருக்கிற இடம் எப்படிப்பட்ட, நீங்கள் கூட்டு வந்திருக்கிற இடம் மதீனா எவ்வளவு சொர்க்க பூமி தெரியுமா யா ரசூலல்லாஹ். கஷ்டம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். கஷ்டம் எங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தை மட்டுமே எங்களுக்கு தருகிறாள் யா ரசூலல்லாஹ் சொல்லி ஒரு கட்டத்தில் முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தை. சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், லகத் ஹிஃப்னா, எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், லகத் ஹிஃப்னா, நாங்கள் இப்படி பயப்படுகிறோம், ஐ யத்ஹபூ பில் அஜ்ரி குல்லிஹி, உலகத்தில் இப்படி செஞ்சு 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 நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு நன்மையே இல்லாமல் நன்மையெல்லாம் சுருட்டி வாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ நாங்கள் பயப்படுறோம் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.
உலகத்தில் இப்படியே அவங்க விட்டு கொடுத்து எங்களுக்காக வேண்டியே வாழ்ந்து நாளை மறுமையில் போனால் நன்மையின் பட்டோலையில் மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடுறாங்களோன்னு எங்களுக்கு பயமாக யார சொல்லலாம். அவ்வளவு தூரம் இந்த சஹாபாக்களுடைய விட்டு கொடுத்தலையும் ஆறுதலாய் வாழ்கிற வாழ்க்கையும் அவருடைய புரிதலையும் நினைத்தாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க. இந்த உம்மத் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த சூழலை நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கி வயநாட்டினுடைய சூழலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்கெங்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை அங்கே போய் எல்லாரும் உதவி செய்கிறாங்க. ஏன்னா அரிசி பக்கம் குவிஞ்சு கிடக்குங்கிறாங்க, ட்ரெஸ் ஒரு பக்கம் குவிஞ்சு எல்லாம் குவிந்து கிடக்கிறது. போய் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை சார்பாக போய் என்ன தேவை என்று யோசிக்கிறார்கள். எங்கன்னா அவர்களை எல்லாம் அங்கே வைத்திருக்கிற முகாம்களில் போய் பார்க்கிற பொழுது எல்லாம் செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள். கேரளா போது நம்ம தெரிஞ்சதுதான் செல்வ செழிப்பான ஒரு ஊர். செல்வ செழிப்பாக வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி முகாம்களில் இருக்கிற ஒரு 4 பாத்ரூம் வச்சுக்கிட்டு, அதுவும் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் எப்படி பாத்ரூம் போகிறதுன்னு கூட தெரியாமல் ரொம்ப அவங்க வெட்கப்பட்டு கொண்டு ரொம்ப ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழலை கேள்விப்பட்டவுடன் அங்கிருந்து ஒரு 40 குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த 40லும் ஒரு 12 நபர்களை முதற்கட்டமாக தேர்ந்தெடுத்து அவங்கள அந்த முகாம்கள்லேருந்து முதல்ல வெளியேற்றணும். ஏன்னா பெண்கள் குழந்தைகளோடு இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் இப்போ அதுதான் தேவைப்படுது. அல்லாஹ் அவங்க புலம்புகிற இடத்துல எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாங்களும் போயிருந்தா பரவாயில்லையே அப்படி பேசுகிற இடத்துல மீது இருப்பவர்கள் முகாம்களில் இருந்துக்கிட்டு உணவை வாங்கி விடுகிறார்கள். ஆனால் சுத்தத்திற்காக என்று வருகிற பொழுது ரொம்ப கூச்சப்படுகிறார்கள். அவ்வளோ நெருக்கடியாக இருக்குன்ன உடனே வெளியே அழைத்து வந்து ஒரு வாடகைக்கு வீடு பார்த்து 12 குடும்பங்களுக்கும் வாடகைக்கு வீடு பார்த்து ஒரு வருஷத்திற்குண்டான வாடகை எல்லாம் இங்கே அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தந்தான் சந்தோஷப்பட வேண்டும். நான் சொல்ல வர வார்த்தை அதுதான். ஆறுதல் இப்படி இருக்க வேண்டும். ஒரு 12 குடும்பத்தை வெளியே கூட்டு வந்து 12 குடும்பத்துக்கும் தனித்தனியாக வீடு வாடகைக்கு பார்த்து ஒரு வருஷத்திற்குண்டான வாடகை அவர்களுக்கு கொடுத்து வீட்டில் குடியிருக்கணும். ஒன்றுமே இல்லை, ஜீரோலேருந்து ஏஞ்சி வரணும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஜீரோவில் ஏஞ்சி வரணும். ஒரு 40,000 ரூபாய்க்கு அத்தியாவசிய தேவை வீட்டில் என்னென்ன அத்தியாவசியமாக இருக்கணும் அது போன்ற பொருட்களை 40,000 ரூபாய்க்கு ஒரு 12 குடும்பத்தாருக்கு பிரித்தெடுத்து அவர்களை வாடகை வீட்டுக்கு வச்ச உடனே அல்லாஹு அக்பர், அவர்கள் பேசுவதற்கு வார்த்தை வராமல் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று அது பதிவு செய்யும் பொழுது இதுதான் ஆறுதலுடைய தாக்கம். இதுதான் நாம் கொடுக்கிற ஆறுதல் சூழல் பொறுத்து ஆறுதலாய். வெறும் காசாய் கொட்டுமை கொடுப்பதோ வெறும் தேவையில்லாத பொருட்களாய் கொடுப்பதை விட தகுந்த நேரத்தில் செய்யப்படுகிற அந்த ஆறுதலுக்குண்டான கைமாறு அவர்கள் கையை பிடித்து கொண்டு அழுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு விஷயம். வீடு கட்டுற இன்னைக்கு நடக்க போகிறதா? இடம் பார்த்து அதுக்கு லொக்கேஷன் அமைச்சு அதுக்குண்டான திட்டங்கள் தீட்டி வருஷக்கணக்காய் மாறுவதற்கு மத்தியில் அவர்கள் முதலில் தன்னுடைய மனோநிலையில் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவசரமாக உதவி செய்திருக்கிறாங்க. நான் முஹாஜிர் சஹாபாக சொன்ன வார்த்தை அப்படியே திரும்ப சொல்கிறேன். நாங்கள் பயந்து விடுகிறோம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு செய்து மறுமை முழுக்க அவர் நன்மையாக வாங்கி விடுவார்களோ என்று சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க, இல்லை கவலைப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த உம்மத்திற்கு யாரெல்லாம் ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தையின் மூலமாய், பணங்காசின் மூலமாய், சூழலின் மூலமாய் அல்லது நம்மால் என்ன முடிகிறதோ அந்த செயலை நாம் கையில் எடுக்கிற பொழுது அத்துணை பேரும் இந்த அற்புதமான ரசூலுடைய துஆவிற்குள்ளே நாம் கட்டுப்படுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை அப்படி எல்லாம் விட்டுற மாட்டான். ஒரு மூமினை அப்படியே நன்மையில் ஒத்தமாக ஏறிட்டே போகிறதுக்கு, ஒரு மூமினை நன்மை இல்லாமல் தாழ்ந்து போகிறதுக்கு அல்லாஹ் விட மாட்டான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா மா தஅவுதுமுல்லாஹ லஹும் மா தஅவுதுமுல்லாஹ லஹும் வ அஸ்னைத்தும் அலைஹிம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு துஆ செய்கிற முகமாக இருக்கிறீர்களோ, உங்களின் நன்றிகளை பெற்றுக்கொண்டு எப்பொழுதெல்லாம் அவர்கள் உங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அது வரைக்கும் இரண்டுமே கூலியில் சமம். நாங்கள் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை ரசூல் சொன்னது. நமக்கு அல்லாஹ் உதவி செய்கிற இடத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு பாக்கியத்தில் வைத்திருக்கிறான். ஆறுதலை பெற்றுக்கொண்டவர்கள், உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் கண்ணீரின் மூலமாய் அல்லாஹ்விடத்தில் நன்றியை செலுத்துகிற பொழுது அந்த நன்றியும் நாம் கொடுத்த பொருளும் அல்லாஹ்விடத்திலே கூலியில் ஈக்குவல் ஆக்கிறோம் நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வாய்ப்பிற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று நினைக்கிற பொழுது உலக வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ குடும்பத்தினுடைய சூழலிற்கு நம்மால் வார்த்தைகளினால், எத்தனையோ இளைஞர் உள்ளவர்களுக்கு, எத்தனையோ நோயாளிகளுக்கு நம்மால் வார்த்தையின் மூலமாய், செயலின் மூலமாய், உணவின் மூலமாய் அல்லது ஒரு கூட்டமாய் சேர்ந்து எத்தனையோ வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்துகிற பொழுது, பயன்படுத்துகிற காலமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையிலும் ஈமானின் உயர்ந்த
குணத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வைப்பதாய் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சாட்சி பகர்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட உன்னத குணம் மிகுந்த முஃமின்களாய், பிறருக்கு ஆறுதல் அளிக்கிற, பிறருடைய கஷ்டத்தில் நாம் தோள் கொடுக்கிற ஒரு நல்ல முஃமினாய் இறுதி வரை வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே அன்பை பெறுகிற அந்த அன்பின் பாக்கியத்தினால் சுவனத்தை அடைகிற தௌஃபீகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்தின் அல்லாஹ் நல்ல நசீபை தந்து அருள்பாலிப்பானாக. வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.